சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அதனால சரியான சமயத்துல வந்து ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணோம். அம்மாடி, செல்வம் மகாக்கு ஃபோன் பண்ணுமா. என்னம்மா? ரிங்கு போது போனே எடுக்கல. என்னைக்கு உன் மருமக என் போன் எடுத்திருக்கா? அவசர ஆத்திரமே புரியாது அவளுக்கு. நீ மகாக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. மா, ரிங் போது ஃபோன் எடுக்கலமா. என்ன பண்றாவ? சார், கொஞ்சம் வழி விடுங்க. ஐயோ, டாக்டர் என்ன சொல்ல போறாரோ தெரியலையே. டேய், மகா தான் ஃபோன் எடுக்கல, செல்வத்துக்கு ஃபோன் பண்ணுங்களேடா. பண்றேமா. நாட் ரீச்சபிள்னு வருதுமா. என்னடா அது? ஐயோ, என்னடி பணம் ஏதாவது கட்ட சொன்னாங்களா? இல்லம்மா, அப்பாவோட டீடைல்ஸ் கேட்டாங்க. மத்ததெல்லாம் டாக்டர் வந்து சொல்லுவாங்களாம். ஐயோ, டாக்டர் என்ன சொல்லுவாரோ தெரியலையே. மகாக்கு ஃபோன் பண்ணி பாருமா. அண்ணி கால் பண்றாங்க. ஹலோ 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 அண்ணி. ஹலோ ஹலோ அண்ணி. ஹலோ மகா, நீ எங்க இருக்க? ஹலோ அண்ணி. சரியா கேக்கல. மகா, இங்க சவுண்டா இருக்கா, அதனால ஒண்ணும் கேக்கல. ஒரே சத்தமா இருக்கீங்க. நான் வெளியில வந்து கூப்பிட்டுமா? மகா, அண்ணி தான் பேசினாங்க. நான் வெளியில போய் பேசிட்டு இருங்க. அக்கா தானே, சாப்பாடை பாதியில விட்டு போக வேண்டாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில போய் பேசிக்கலாம். என்னடி விஷயத்த சொல்லாமே கட் பண்ணிட்ட? ஆமா, விஷயத்த சொன்னா கேக்குற நிலைமையிலயா இருக்காங்க? எங்கேயோ ஹோட்டல்ல இருக்காங்க. பின்னாடி பாட்டும் கூத்துமா எனக்கே காது கிழியுது. ஹோட்டல்லையா? அங்க எதுக்கு போனா? ஆமா, எங்க போறாங்க எங்க வராங்கன்னு உங்ககிட்ட சொல்லிட்டா போறாங்க. ஊர் சுத்துறதே வேலை. என்னங்க, அண்ணி மறுபடியும் கால் பண்றாங்க. ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போகுது. நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். இது வந்துடுறேன். சரி. நீங்க சாப்பிடுங்க, அவங்க வந்துருவாங்க. ஹலோ. ஹலோ அண்ணி. ஏ மகா, நீ எங்க இருக்க? அண்ணி, நாங்க அவரோட ஃப்ரெண்டோட இங்க ஹோட்டல்ல சாப்பிட வந்திருக்கோம். செல்வம் கூட இருக்கானா? ஆமா அண்ணி, அவரும் கூட தான் இருக்காரு. என்னாச்சு? உடனே கிளம்பி ஏஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. ஹாஸ்பிட்டலுக்கா? என்னாச்சு? அப்பாக்கு தலையில அடிபட்டிருக்கா, அட்மிட் பண்ணிருக்கோம். ஐயோ, எப்படி அண்ணி? மாமாக்கு என்னாச்சு? ஏன் சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்து ரிப்போர்ட் அம்சாதான் வருவீங்களா? உடனே 2 பேரும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. வந்துடுறோம் அண்ணி. ஏங்க, மாமாக்கு தலையில அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாம். என்ன சொல்றீங்க? ஆமாங்க. டேய், நான் போறேன். இல்ல நீ கிளம்பு, நான் பாத்துக்கறேன். போ. சரிங்க. நீங்க கிளம்புங்க. பாத்து பத்திரம். நீங்க தான் இந்த பேஷண்டோட அட்டெண்டரா? ஆமாமா. ஓகே, ரிசப்ஷன்ல உடனே 60,000 ரூபாய் பணம் கட்டிடுங்க. அப்பதான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும். 60,000? 60,000?
ஆமா மேடம், உடனே கட்டிடுங்க. அதை விட முக்கியமான விஷயம், போலீஸ் எஃப்ஐஆர் காப்பி இருக்கா? மா, நீங்க இன்னும் அந்த வலையில அடக்கு வைக்கல, இப்படி கொடுங்க. நீங்க எதுக்குங்க வந்தீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நானே வந்திருப்பேன்ல. நீங்கன்னு இல்ல, வேற யார் வந்திருந்தாலும் இந்த வலையில அடக்க வச்சிருக்க முடியாதுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இது தங்க நகையே இல்லையா, கவரிங்கா. கவரிங்கா? அப்போ இத்தனை நாளா திவ்யா நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்திருக்கா. அவ கையில இத்தனை நாளா மாட்டிட்டு இருந்தது தங்க நகைன்னு நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவ அதை என்னமோ பண்ணிட்டு அதே மாதிரி ஒரு கவரிங் நகைய வாங்கி போட்டுக்கிட்டு இருந்திருக்கா. ஹாஸ்பிட்டல்ல, அதுவும் அந்த டென்ஷனான நேரத்துல எங்க எல்லாரும் முன்னாடியும் அத்தை கழட்டித்தான்னு சொல்றாங்க. அவளும் எதுவுமே சொல்லாம இத தரா. அப்பாவுக்கு உடம்பு முடியாத இந்த நேரத்துல அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுதே, கவரிங் நகையை எடுத்து குடுக்கறமேன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாளா? திவ்யா இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலங்க. அப்படி அவளுக்கு என்னதாங்க பிரச்சனை? அப்ப அவ கையில போட்டிருந்த வளையலுக்கு என்னாச்சு? அது எங்க போச்சுங்க? ஒருவேளை அவ வித்திருந்தா கூட இந்த வயசுல அவ விக்கிற அளவுக்கு என்ன அவசியம்? இப்ப மாமாவோட ட்ரீட்மெண்ட் செலவுக்கு நம்ம என்ன பண்றது? என்னங்க, இது தங்க வளையல் தான். இதை அடகு வச்சு நான் பணம் வாங்கிட்டு வந்துடுறேன். எதுக்குங்க உங்க வலையில அடமானம் வைக்கிறீங்க? இப்ப யார் வலையில வச்சா என்ன பிரச்சனை? மாமாவோட ட்ரீட்மெண்ட்க்கு பணம் தேவைப்படுது. இருங்க வரேன். ஐயோ மகா, நான் சொல். என்னம்மா மறுபடியும் கவரிங் நகையா? இல்ல சார், இது தங்க நகை தான். இதை வச்சு மேக்ஸிமம் எவ்வளவு பணம் கொடுக்க முடியுமோ கொடுங்களேன். ஆமாம்மா, இது தங்க நகை தான். சரிங்க சார். இதுக்கு ஒரு 60-65 ரூபா வரும். கொடுங்க சார். சரிம்மா. ஓகே சார். சரிம்மா, வாங்க. வரேன். கிளம்பலங்க. நம்ம வண்டியில போயிடலாம். அப்போ ஆட்டோவை கட் நான் பாத்துக்கிறேன். எவ்வளவுங்க ஆச்சு? 70 ரூபா சார். இந்தாங்க, பரவாயில்ல வச்சுக்கோ. தேங்க்ஸ் சார். என்னங்க, திவ்யா எங்க இப்படி பண்ணி வச்சிருக்கா? அந்த தங்க நகையை அவ என்னதான் செஞ்சிருப்பா? அவ காலேஜுக்கு ஃபீஸும் நீங்க கட்டிட்டீங்க. இப்ப கோச்சிங் கிளாஸ்க்கு புத்தகம், போயிட்டு வர பஸ் காசு எல்லாமே நீங்க தரீங்க. அதை தாண்டி நகையை வைக்கிற அளவுக்கு அப்படி அவளுக்கு என்ன யூஸ் வந்திருக்க போகுது? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பான பழக்கங்க. ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு இப்படி பொய் பேசுறதுக்கு நம்ம அலோ பண்ண கூடாது. போனா போகுதுன்னு விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, இதுவே அவளுக்கு பழக்கமாயிடும். அப்புறம் ஒரு பொய் 9 பொய் ஆயிடும். இதெல்லாம் அவளுக்கு நல்லதே கிடையாது. என்னங்க எதுவுமே பேசாம நிக்கிறீங்க? இல்ல, நீங்க சொல்றது சரிதாங்க. கூடவே இருக்கிறவங்க கிட்ட எப்படிதான் மனசறிஞ்சு பொய் சொல்றாங்களோ, அது துரோகம் பண்றதுக்கு சமம் இல்லையா? இப்போ உங்களையும் என்னையும் எடுத்துக்கோங்களேன். 2 பேரும் எவ்வளவு க்ளோஸா வெளிப்படையா இருக்கும்.
அதனாலதான் நான் அவ்வளவு வெளிப்படையா நேர்மையா என்ன பொண்ணு பக்கம் வந்தப்பவே என்ன பத்தி எல்லா உண்மையும் உங்ககிட்ட நான் சொன்னேன். நீங்களும் அதே மாதிரி என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல. இல்லங்க, எங்க வீட்டுல எங்க அம்மா ஏத்துக்க மாட்டாங்க, ஆனா உங்களை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லி இருக்கலாம்ல. ஏன் மறைச்சீங்க? வார்த்தைக்கு வார்த்தை 1ஆம் தேதி சம்பளம் வாங்குற மருமக மாசம் பிறந்தா சொல்லி 50,000 ரூபாய் வரும்னு என்னை பத்தி சொல்லும் போதெல்லாம் எனக்கு அப்ப அர்த்தம் புரியலைங்க. ஆனா இப்ப புரியுது. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே. எப்படியோ பணத்தை ரெடி பண்ணி என்னோட சம்பளம்னு பொய் சொல்லி இந்த மாசம் உங்க வீட்டுல கொடுத்துட்டீங்க. இன்னும் எத்தனை மாசத்துக்கு தான் நீங்க இப்படி சமாளிப்பீங்க? இப்ப இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சது. ஒருவேளை எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி உங்க அம்மாவுக்கும் அக்காவுக்கும் தெரிஞ்சிருந்தா இந்த வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனையை வெடிச்சிருக்காது. மொத்தமும் ஏன் தலையில தானே விடிஞ்சிருக்கும். நான் அப்பவே உண்மையை சொல்லிட்டேன். இவர்தான் உங்ககிட்ட மறைச்சிருக்காருன்னு அவங்க கிட்ட சொல்ல முடியுமா? அப்படி சொன்னாதான் யாராச்சும் நம்புவாங்களா? உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு எங்க வீட்டுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நான் உங்களை கேட்கவே இல்லையே. எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணீங்க? பொண்ணு வீட்ல இருந்து பணத்தை புடுங்கினாதான் தப்பு, நாம தெரியாம உதவிதான் செய்யறோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மை தெரியும் போது எங்க வீட்டை பத்தி ரொம்ப கேவலமா நினைக்க மாட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணோட சம்பளத்தை அவங்களே கேட்டு வாங்குறாங்கன்னு எங்க அம்மாவை பத்தி தப்பா நினைக்க மாட்டாங்க. இத நீங்க பண்ணிருக்கவே கூடாதுங்க. என்ன பத்தின எல்லா உண்மையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். உங்க அம்மாவோட குணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. 2 பக்கமும் மாத்தி மாத்தி போய் சொல்லிக்கிட்டு எவ்வளவு காலம் தான் ஓட்டுவீங்க? எந்த நம்பிக்கையில இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லிருக்கீங்க? கடைசியில என்ன கொண்டு வந்து இப்படி ஒரு தர்ம சங்கடத்துல நிப்பாட்டிட்டீங்களே. நான் உங்களை பத்தி அவ்வளவு உயர்வா நினைச்சு வச்சிருக்கேன். தயவு செஞ்சு சொல்றேன், இந்த உண்மை எல்லாத்தையும் உங்க அம்மா கிட்ட இப்பவே போய் சொல்லுங்க. என்ன பாக்குறீங்க? அப்ப நீங்க சொல்ல போறதே இல்லையா? இல்ல இல்ல, அப்படி இல்ல. ஒரு நாளும் நானும் இதை நினைச்சு பயங்கர குற்ற உணர்வோட தாங்க இருக்கேன். ஏதோ உங்க மேல உள்ள ஆசையில் பண்ணிட்டேன். ஆனா நிச்சயமா எல்லாத்தையும் ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பத்துல சொல்லிடலான்னு தான் இருந்தேன். ஆனா அதுக்கான நேரமே வரவே மாட்டேங்குதுங்க. அது என்னைக்கு வராதுங்க. நீங்களா தான் சொல்லணும். இப்பவே போய் சொல்லுங்க. இப்பவே எப்படிங்க? இப்பதாங்க நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சு வீட்டுல எல்லாரும் நிம்மதியா இருக்காங்க. இப்ப போய் நான் இதை சொன்னா அவங்க நிம்மதி கெட்டுருமா? பின்னாடி சொல்லிக்கலாங்க. என்னங்க விளையாடுறீங்களா? நீங்க சொல்லி வச்சிருக்கிற போய் சாதாரணமான போய் கிடையாது. நாள் ஆக ஆக இதோட கோவம் தான் அதிகமாகுமே தவிர குறையாது. எவ்வளவு சீக்கிரம் உண்மையை சொல்றீங்களோ அவ்வளவு நல்லது. சொல்றேங்க, கண்டிப்பா உண்மையை சொல்றேன். கொஞ்சம் டைம் கொடுங்க. சரியான சந்தர்ப்பம் வரும்போது நானே எல்லார்கிட்டயும் எல்லா உண்மையை சொல்லிடுறேங்க. பொய் சொல்றதுக்கு சந்தர்ப்பம் பாத்தீங்களா? அப்புறம் எதுக்கு உண்மையை சொல்றதுக்கு மட்டும் சூழ்நிலை, சந்தர்ப்பம், நல்ல நேரம்லாம்? நான் அதுக்காக சொல்ல வரலைங்க. இப்ப நான் போய் இதை சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுங்க. அதுக்காக இல்ல, நான் சொல்றேங்க, அப்புறமா சொல்றேங்க. அதெல்லாம் சரி வராதுங்க. இதுக்கு முன்னாடி ஆச்சும் இந்த உண்மை எனக்கு தெரியாது. இப்ப தெரிஞ்ச பிறகு குற்ற உணர்ச்சியோட என்னால காலம் தள்ள முடியாது. அத்தை, அண்ணி எல்லாருமே சம்பள படத்தை நான் இங்கதான் தரேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதை இப்படி எல்லாம் வளர விடக்கூடாது. நீங்க உண்மையை சொல்லிடுங்களேன். எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடலாம். இதுக்கப்புறமா உண்மையை மறைச்சு என்னால நிம்மதியா இருக்க முடியாதுங்க. புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். என்னம்மா, தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. எனக்கு பயமா இருக்குங்க.
அம்மாக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு எனக்கு ரொம்ப பயம். இதெல்லாம் ஒழுங்கா தொடக்கி தெரியாது ஃப்ரெண்டு. பாபு, வா செல்வம். டேய் ஆ? எதுக்குடா மேலே ஏறி நிக்கிற? பின்ன ஒரு ஃபேனை தொடக்க சொன்னா தொடக்க தெரியல. வந்தது பாரு கோவம். கையில கிடைச்சதெல்லாம் தூக்கி அடிச்சிட்டேன். டேய் ஆ, என்னடா சொல்ற? இதெல்லாம் நீ தூக்கி அடிச்சதா? அப்புறம் மனுஷனுக்கு கோவம் வந்தா பின் என்ன பண்ண சொல்ற? ஹ, ஒரு வேலையை உருப்படியா பண்ண மாட்டேன்றா. இவளெல்லாம் அடிக்காம என்ன பண்றது? டேய் அதுக்காக பொண்டாட்டி அடிக்கிறதுலாம் ரொம்ப தப்பு, ஆ. புரியுதா? அப்படிங்கிற நீ சொல்றது கரெக்ட் தான். ஏய், நான் உன்னை மன்னிச்சிட்டேன். இனிமே ஒன்னும் அடிக்க மாட்டேன். பா. ஏய் ஏய், ஃப்ரெண்டு வந்திருக்கான்ல, போய் ஜூஸ் எடுத்துனு வா. சரிங்க. இந்த கோவத்தை தான் மச்சான் கண்ட்ரோலே பண்ண முடியல. நீ உட்கார், வா. ம் ம். டேய் நீ என்ன வேணாலும் காரணம் சொல்லு, எதையும் என்னால ஒத்துக்க முடியாது. பொண்டாட்டியை கை நீட்டி அடிக்கிறது தப்பு தான். சரி விடு, நீ சொல்லிட்டல, இனிமே அவளை அடிக்க மாட்டேன். அவளை மன்னிச்சு விட்டுறேன். அது சரி, நீ எதுக்கு இப்ப வந்த? மகாக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுடா. என்னடா சொல்ற? எப்படி தெரிஞ்சது? இவ்வளவு அலட்சியமா இருப்ப? நான் ஜாக்கிரதையா தான் இருந்தேன். உபதேசம் பண்றேன்னு சொல்லிட்டு நேத்து நீ ரூமுக்கு வந்து உறக்க பேசி அட்வைஸ் பண்ணல, ஆ? அது எல்லாமே மகாவுக்கும் கேட்டுருச்சு. இப்போ என்னடான்னா அம்மா கிட்ட வேற எல்லா உண்மையும் சொல்லணும்னு சொல்றா. நீ சொல்லிட்டியான்னா? இல்லடா, ஒரு நாள் டைம் கேட்டிருக்கேன். இத பார் செல்வம், உன் பொண்டாட்டி சொன்னான்னு சொல்லிட்டு எக்காரணத்துக்கு கொண்டு உங்க அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடாத. அப்படி சொன்ன உங்க அம்மா உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. அண்ணா இந்தாங்க. அண்ணா, இவர் பேச்செல்லாம் கேட்டு எதையும் வீட்டுல மறைக்காதீங்க. எதுவா இருந்தாலும் உண்மையை சொல்லிடுங்கண்ணா. ஆ? ஆமா ஆமா, என் பொண்டாட்டி சொல்றது கரெக்ட் தான். ம். உங்க விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும்ண்ணா. ஏற்கனவே இவர் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்காரு. ம். ஏதோ ஒரு ஆசையில பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டீங்க. இதுக்கு மேலயும் போட்டு இழுக்காம உங்க வீட்ல எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு உண்மையை சொல்லிடுங்கண்ணா. இப்போதைக்கு பிரச்சனை இருந்தா கூட பின்னாடி சரியாயிடும்ண்ணா. ஆ, கரெக்ட் கரெக்ட். ம் ம். சரிங்கண்ணா, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் வரேன். டேய் செல்வா, ம். செல்வா, என் பொண்டாட்டி சொன்னான்னு சொல்லிட்டு உண்மையை போய் உன் வீட்டுல சொல்லி வச்சிடாத. உன் அம்மா எப்பேற்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும். உன் அம்மா 10 தீவிரவாதிக்கு சமம். மகா ஏதோ பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நினைச்சு நல்லபடியா நடத்துறாங்க. ஆனா இந்த உண்மை தெரிஞ்சுது, அவ்வளவுதான். அப்ப இதுக்கு என்னதான்டா வழி? எப்பயும் போல ஏதாவது போய் சொல்லி சமாளிக்க வேண்டியதுதான். அட போடா, ஏற்கனவே சொன்ன போய் தான் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. இதுல இன்னொரு பொய் வேறையா? நீ உண்மையை சொல்றதா இருந்தா ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கணும்டா. இது ரொம்ப லேட்டு. இத பார், ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ. அம்மா கிட்டயோ பொண்டாட்டி கிட்டயோ உண்மையோ பொய்யோ அத முழுசா சொல்லவே கூடாதுடா. உண்மை பாதி பொய் பாதி மிக்ஸ் பண்ணி தான்டா சொல்லணும். என்னடா நீ ஏதாச்சும் நல்ல அட்வைஸ் பண்ணுவேன்னு பார்த்தா இப்படி சொல்ற. டேய், எனக்கு தெரிஞ்சு இதை விட பெஸ்ட் அட்வைஸ் வேற எதுவுமே இல்லடா. அப்படியே பண்ணலாம். இது வேண்டாம், நான் கிளம்புறேன். அவங்க கிட்ட சொல்லிடு. சரி. சப்பா, ஐயம்மா. அம்மா. என்ன உன் ஃப்ரெண்ட் போயிட்டாரா? வேலையை கண்டினியூ பண்ணு. இதோ பண்றேம்மா. சீக்கிரம். ஐயப்பா, மம்மி. இந்த வவுச்சர்ல சைன் பண்ணிட்டேன்னா ஸ்ரீ எக்ஸ்போர்ட்ஸ் காமிச்சிடலாம். சரி.
இந்த உண்மையை யார்கிட்டயுமே சொல்லக்கூடாதா? அம்மா தாயே, மகா பிரிஞ்சு ஒரு வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலையே. ஆனா இப்போ வீட்டுக்கு போனா உண்மையை சொல்லியாச்சான்னு மகா திரும்ப திரும்ப கேட்பால. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையேம்மா. அம்மா தாயே, நீதாம்மா கூட இருந்து எனக்கு துணையா இருக்கணும். அம்மா. உனக்கு இப்போ நேரம் சரியில்லை. நீ கை வைக்கிற இடத்துல இருந்தெல்லாம் பூதம் கிளம்பி வரும். கோகிலா, இங்க பாருமா, வேலைக்கு போன இடத்துல ஏதோ பிரச்சனை ஆயி போச்சு. அதுக்காக இனிமே வேலைக்கே போமாட்டேன்னு சொல்றது ரொம்ப தப்புமா. பிரச்சனை வந்தா சமாளிச்சு வாழ்க்கையில முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். ரொம்பலாம் யோசிக்காத. எத்தனையோ லட்சம் பேர் வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வேலையை பாக்குறாங்க. இப்படி உன்ன மாதிரி வீட்டுக்குள்ளேயேவா இருப்பாங்க? ஒருத்தர் 2 பேர் கெட்டவனா இருக்காங்கிறதுக்காக மொத்த ஆம்பளைங்களையுமே தப்பா நினைச்சு நம்ம பயந்துகிட்டேவா இருக்க முடியும்? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா என்னால இந்த பயத்துல இருந்து வெளியே வரவே முடியல. வீட்டுக்குள்ளே உட்கார்ந்திருந்தா பயம் போகாது. வேலைக்கு போகணும். 4 பேரை பார்த்து பேசி பழகணும். அப்பதான் உலகம் புரியும், மனுஷங்க புரிவாங்க. நானே பயப்படாம போன்னு சொல்றேன். அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை? சரிம்மா, நான் பாக்குறேன். யாருன்னு போய் பாரு. மாமா வராருமா. வாங்க மாமா, வாங்க. வாங்க மாப்ள. வாங்க மாப்ள. வாங்க, வந்து உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? நல்லா இருக்கேன். மகா வரலீங்களா? இல்லைங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்கிறதுக்காக நான் மட்டும் தான் வந்தேன். சரி, நீங்க பேசுங்க, நான் போயிட்டு அப்புறம் இல்ல பரவாயில்ல, நீங்க இருங்க. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆமாங்கா, நீங்களும் இந்த குடும்பத்துல ஒருத்தவங்க தானே. உங்களுக்கு தெரியாம என்ன இருக்க போது சொல்லுங்க. சொல்லுங்க மாப்பிள்ள, என்ன ஆச்சு? அது வந்து இத்தனை நல்ல மகாவுக்கு எந்த விஷயம், எந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு நான் நினைச்சேனோ அது எல்லாமே இப்போ மகாக்கு தெரிஞ்சு போச்சத்த. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? எனக்கு கண்ணெல்லாம் இருட்டுது. ஐயோ அம்மா, நீ வேற உடனே மயக்கம் போட்டு விழுந்துராத. மாமா, என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் தன்னோட சம்பளத்தை உங்க வீட்டுக்கு தான் கொடுக்க போறா அப்படிங்கிற கண்டிஷன் நான் மகா போட்டிருந்தால, அந்த உண்மையை இது வரைக்கும் நான் எங்க அம்மா கிட்ட சொல்லல. நான் எங்க அம்மா கிட்ட மறைச்ச அந்த விஷயம் இப்ப மகாக்கு தெரிஞ்சு போச்சு.
மாமா என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, அது மட்டும் இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் மகாவோட மாச சம்பளம் எப்போ வரும்னு எங்கள் அம்மா கேட்டுட்டே இருந்தாங்க. அவங்கள சமாளிக்கிறதுக்காக என் தங்கச்சி திவ்யாவோட வளையலை கொண்டு போய் அடமானம் வச்சு அது மூலியமா வந்த காசை இதுதான் மகாவோட மாச சம்பளம்னு கொண்டு போய் எங்கள் அம்மா கிட்ட கொடுத்தேன். அந்த உண்மையும் இப்ப மகாக்கு தெரிஞ்சு போச்சு. ஐயோ கடவுளே, இது தெரிஞ்சா மகா ரொம்ப கோவப்படுவாளே. ஏன் இப்படி என்னை ஏமாத்துனீங்கன்னு உங்ககிட்ட எப்படி சண்டை போட்டிருப்பாளே மாப்பிள்ள. ஆமா, என்கிட்ட ரொம்ப கோவப்பட்டு பெரிய சண்டை தான் போட்டா. இன்னும் சொல்ல போனா என்கிட்ட இப்ப முகம் கொடுத்து கூட பேசுறது இல்லை. இந்த விஷயத்த உடனே எங்க அம்மா கிட்ட சொல்லி ஆகணும்னு ஒத்த காலில் நிக்கிறான். உங்க அம்மா கிட்டயா? ஆத்தாடி, சொல்லிட்டீங்களா மாப்பிள்ள? இல்ல இல்ல அத்தை, அது எப்படி முடியும்? இந்த விஷயம் மட்டும் எங்க அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்க அம்மா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சது மாசம் மாசம் மகாவோட சம்பளம் அவங்க கைக்கு வரும். நீங்க பெரிய வசதியான குடும்பம், இந்த வீடும் உங்க சொந்த வீடுன்னு நம்பிதான். ஆமா மாப்பிள்ள, சம்பந்தி இந்த வீட்டுக்கு வந்திருந்தப்ப கூட இந்த வீடு யார் பேர்ல இருக்கு, இது எப்ப கட்டின வீடுன்னு நிறைய கேள்வி கேட்டாங்க. அப்படின்னா இந்த பிரச்சனைய கொஞ்ச நாளைக்கு ஆற போடுங்களேன் தம்பி. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அதுக்கு மகா வாய்ப்பே தர மாட்டேங்கிறா. எங்க அம்மா கிட்ட உண்மையை சொல்றதுக்கு இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் எனக்கு டைம் கொடுத்துருக்கா. சரியா போச்சு போங்க. இவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா? இதெல்லாம் உங்க அம்மா கிட்ட சொன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு அவளுக்கு தெரியாதா? அம்மா, அக்கா என்ன நினைச்சிருக்குனா, கல்யாணத்துக்காக இந்த உண்மையெல்லாம் நாம தான் மறைச்சோன்னு மாமா வீட்டுல தப்பா நினைக்க போறாங்கன்னு அக்கா சொல்லிருக்குமா? ரொம்ப சரியா சொன்னம்மா, அதான் கரெக்ட். அந்த ஒரு ஆதங்கத்திலையும் அந்த ஒரு கோவத்திலையும் தான் மகா என் மேல ரொம்ப கோவமா இருக்கா. ஆனா அதுக்காக நான் போய் உண்மையை சொல்றேன்னு என்னன்னு வையேன், நாமளே நம்ம நிம்மதியை கெடுத்துக்கிற மாதிரி ஆயிடும். ஆனா இப்படி எவ்வளவு நாள் மாமா ஓட்டுறது? ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல உண்மை தெரிஞ்சுதானே ஆகணும். நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா அது வெளியே வரும்போது பாத்துக்கலாம். அதுக்காக இப்பவே போய் நாமளே பிரச்சனை இழுத்து போட்டுக்கணுமா? சரிங்க மாமா, இப்ப என்னதான் பண்ணலான்னு இருக்கீங்க? இப்போதைக்கு இந்த உண்மையை எங்க அம்மா கிட்டயும் சொல்ல முடியாது. அதே சமயம் மகாவும் கொஞ்ச நாளைக்காவது இந்த விஷயத்தை மறந்து அவன் மனசை மாத்தணும். அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு தெரியணும். அதுக்கு தான் உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு ஐடியா கேட்கலாமேன்னு வந்தேன். பிடிச்ச மாதிரினா மாப்பிள்ள, அவளுக்கு அறநெல்லிக்கான ரொம்ப பிடிக்கும். ஷோ அத்தை, அவ என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறான்னு சொல்றேன். அப்புறம் எங்கிட்ட நான் வாங்கி கொடுக்கறது சாப்பிட போறா? நான் கேக்குறது சாப்பிடுற விஷயம் இல்ல அத்தை. மகா ரொம்ப ஆர்வமா ரொம்ப பிடிச்சு போய் பண்ற ஒரு விஷயம். அத கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன். அப்படி என்ன இருக்கு? மாமா, அக்காக்கு பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும் மாமா. ஆமால்ல, அதுவும் பழைய காலத்து இளையராஜா சாங்ஸ் எல்லாம் தேடி தேடி கேப்பா. கரெக்ட். இத என்கிட்ட கூட சொல்லியிருந்தா, நான் தான் அதை மறந்துட்டேன். கேக்குறது மட்டும் இல்ல மாமா, அவளே அவ சொந்த குரல்ல பாடி ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பா. என்னமா சொல்ற? அப்படி அவ பாடின பாட்டு ஏதாச்சும் இருக்கா? இருக்கு மாமா. ஐயோ மாமா, அதெல்லாம் பழைய காலத்து டேப் ரெக்கார்ட்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். சரி பரவாயில்ல, இருக்கட்டும். அந்த டேப் ரெக்கார்டர் இருக்கா? இருக்கு. வேலை செய்யுது இல்ல?